ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மாதவி அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு நியூ லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது 80 கிட்ஸ் லவ் ஸ்டோரி. மாதவியோட ஃபேமிலி அப்படின்னா ஒரு கிராமத்தில் அவங்க தான் பெரிய தலைக்கட்டு. பெரிய தலைக்கட்டு அப்படின்னா ரிச் ஃபேமிலி. அந்த ஊர்லேயே இவங்க தான் ரிச் ஃபேமிலி. பண்ணையார் ஃபேமிலி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க தான் இருக்கிறதுலே பெரிய ரிச் ஃபேமிலி. அந்த ஊர்லேயே இவங்க தான். பட் அதே மாதிரி ரொம்ப நல்ல ஃபேமிலி கூட. மாதவியோட அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க. மாதவி அவங்க அப்பா அம்மாவுக்கு உம், ஒரு பொன் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதுவும் அவங்க அப்பாவுக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோ ஆசை. அவங்க அப்பா கூட சிஸ்டர்ஸ்னு யாருமே கிடையாது, எல்லா பிரதர்ஸு தான். அதனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு பொன் குழந்தையாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. பட் அவரோட லக் என்னமோ தெரியல. ஃபஸ்ட்டு 4 to 5 5மே பசங்க தான் பிறப்பாங்க. 6வதாக தான் மாதவி பிறப்பாங்க. மாதவி பிறந்ததுமே அவங்க அப்படி ஒரு ஹாப்பினஸ் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. மாதவி பிறந்ததுக்கு அப்புறம் தான் மாதவியோட அப்பா தன்னை ஒரு அப்பாவாகவே ஃபீல் பண்ணார். அந்த ஒரு கட்ஸ் அவருக்கு அப்போ தான் இருந்துச்சு. அது முன்னாடி வரைக்கும் 5 பசங்க இருந்தாலுமே அவங்களுக்கு மாதவி தான் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. மாதவி பிறந்த நியூஸ் கேட்டதுமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கூப்பிட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு, கொஞ்சம் அமௌண்ட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. மாதவிக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு ஒரு 3 மாதத்துல ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஊருக்கே விருந்து வைப்பாங்க. மாதவிக்கு அவங்க அப்பா அவங்க அம்மாவோடைய பேரை தான் வச்சுருப்பாங்க. அவங்க அம்மாவை மானு கூப்பிடுவாங்க. இவங்க தேவதையாக ஃபீல் பண்ணதுனால மாதவி அவங்க அம்மாவோடைய பேரையே இவங்களுக்கு வச்சுருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மாதவி அவங்க அப்பாவுக்கு. ஸோ அதே பேரே இவங்களுக்கு வச்சுருவாங்க. மாதவி அவங்க அப்பாவை மாதவியை ரொம்ப நல்லா வளர்த்துருப்பாங்க. ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப போல்டாகவும் நல்லாவும் படிக்க வச்சு நல்லாவே ஆளாக்கியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க தான் மகாராணி. அவங்க அண்ணனுங்களுக்கும் அவங்க தான் ராணி. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக ரொம்ப அக்கறையாக ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட அவங்க மொத்த ஃபேமிலியுமே கண் கலங்கிடுவாங்க. மாதவிக்கு ஒன்றுன்னா அவங்களால யாராலையும் தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மேலே உயிராகவே இருப்பாங்க. அந்த பரம்பரையிலேயே சொல்லப்போனால் இவங்க ஒருத்தவங்க தான் பொண்ணு. ஸோ அதனால் அவ்வளோ பாசம் அவங்களுக்கு. ஒரே ஒரு பொண்ணு தாங்கிறதுனால ரொம்ப பாசமாக கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. பட் மாதவி வந்து துரு துருன்னு இருக்கிற பொண்ணு. ரொம்ப ஜாலியான டைப்பு. ரொம்ப நல்லவங்க. தங்கமான மனசு அவங்களுக்கு. அட் த சேம் டைம்ஸ் அழகுலையும் சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி ஒரு அழகு. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, நல்ல கலரு, பார்க்குறதுக்கு செம்மையாக இருப்பாங்க. லென்த்து ஹேர் கூட ஆல்மோஸ்ட்டு இடுப்பு கடிக்கும் அவங்களோட ஹேர். அந்த அளவுக்கு அவங்க எப்போவுமே ஆஃப்டர் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தாவணி பாவாடை, அதுக்கப்புறம் அவங்க சாரீ தான் சஜஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாரீ தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த சாரீ மடிப்பு எடுத்து கட்டி வெளில வந்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படி ஒரு தேவதை. தேவதை பயங்கரமாக இருப்பாங்க. அவ்வளோ அழகு. ஸ்டில் இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 43 இயர்ஸ் ஆக போகுது. ஸ்டில் அவங்க இப்போவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க லென்த் ஹேரு, நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, பார்க்குறதுக்கு செம்மையாக இருப்பாங்க. சாரியில் தான் இருப்பாங்க. பட் அவங்கள பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா விஜயசாந்த் மாதிரி அப்படி சொல்லிக்கலாம். அப்படி இருப்பாங்க. செம்மையாக இருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்களோட லைஃப் இப்படி நல்லா ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டுருக்கும். மாதவிக்கு ஹெல்பிங் நேச்சர் அதிகம். அவங்க ஊரில் யாருக்காவது ஏதாவது ஒன்றுன்னா மாதவிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு மாதவி இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் யாருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்க தயங்காமல் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கிற பர்சன் அவங்க. நல்லா படித்து டிகிரியோடு தான் முடிச்சிடுவாங்க. வேலைக்கெல்லாம் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க அவங்க ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்து அவங்களோட குழந்தைங்களையும் வளர்க்கணும் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுடைய கனவு, ஆசை. அவங்கள மகாராணி மாதிரியே போகிற இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க.
இவ்ளோ ஆசையில, ரொம்ப கனவுல, அவங்க அப்பா, அம்மாவுக்கு சொத்துல குறை அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க பரம்பரை பணக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. நல்ல வசதியா தான் இருப்பாங்க. அவங்கவங்க 5 பசங்களுக்கும் என்ன வேணுமோ செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொண்ணுக்கு ஒரு வீட்டுக்கு போற பொண்ணு இல்லையா? ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணணும்? நகை, சொத்து, சீர்வரிசை அது எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. மாப்பிள்ளையும் பார்க்க ரெ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மாதவிக்கு. அவங்க வீட்ல அவங்க அப்பா, அம்மா இவங்க மேல ரொம்ப பாசங்கிறதுனால, அவங்க அப்பா, அம்மா என்ன சொன்னாலும் இவங்க தட்டாம அத கேட்குற பெர்சன். ஸோ மாப்பிள்ளை தேட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க அப்பாவுடைய சைடு ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஒண்ணு தூரத்து சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு இடத்துல ஒரு பையன் சொல்லுவாங்க. "ஏன் எங்கெங்கேயோ போய் பார்க்குறீங்க? கொஞ்சம் தூரத்து சொந்தம் தானே! இ இங்கேயே நல்ல பையன் தான். இவங்களுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துருங்க." அப்படின்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. சரி, ஓகே அப்படிங்கிற மாரி அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மாதவி ரொம்ப ஜாலி டைப். எங்க வேணாலும் போவாங்க, வருவாங்க, ஹேப்பியா இருப்பாங்க. ஆ கூண்டுக்குள்ள அடப்படாத பறவை மாதிரி. அவ்ளோ ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ரீடம் குடுத்து, அவங்களுக்கு நல்லாவே ப தைரியத்தையும், அந்த கட்ஸ் எல்லாமே அவங்க அப்பா அவங்களுக்கு நல்லாவே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. மேரேஜும் நியர்பை அவங்க தான் அப்படிங்கிற மாரி இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மாதவி கிட்ட பேசுவாங்க. "நீ என்ன சொல்ற? உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்கப்பா. எனக்கு பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிடுவாங்க மாதவியும். மாதவியும் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா, அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பொண்ண நம்ம நல்லா தான் வளர்த்துருக்கோம். நம்ம கௌரவத்த நம்மள காப்பாத்துவாங்க. சரி, ஓகே. அந்த பையன பத்தி விசாரிச்சு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்ல ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. அந்த பையன பத்தியும் விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் மேரேஜும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த டேட்ல அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிடலாம். இவ்வளோ நாள்ல 3 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அம் மாதவியோட மேரேஜ சும்மா ஊரே பேசுற அளவுக்கு தாம் தூம்னு நடக்கணும் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுடைய கனவு. அதுக்கு தகுந்த மாரி அவங்களும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மாதவி லைஃப்ல என்ன நடந்துச்சு? அவங்க கல்யாணம் எப்படி முடிஞ்சுச்சு? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான். அவங்க லைஃப்ல அவங்க என்னென்னலாம் அனுபவிச்சாங்க? இப்போ அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க? எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க? அப்படிங்கிறது எல்லாமே நாம அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்டோரி புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. அம் பிஃபோரா நான் சொன்ன 8 ஸ்டார் ஸ்டோரிக்கு உங்க சைட்லேருந்து எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் குடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே எனக்கு ஸ்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாம என்னால எதையுமே மூவ் பண்ண முடியாது. உங்க சப்போர்ட் எனக்கு நல்லாவே குடுத்துட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நியூ வியூவர்ஸ் ஐ மீன் புதுசா நெறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க. பட் ப்ளீஸ் ஸ்டோரி புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. பார்க்குறவங்க உங்களுக்கு ஓகே, கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? கேட்டுட்டு உங்களோட ஃபீலிங் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க.